அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். பொதுவாக உங்கள்கிட்ட இதற்கு முன்பு பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையுடைய நிலைப்பாடு என்ன, அதை எப்படி பார்க்கறது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இந்த முறை நாம் பேசுவது உங்கள் கட்சியினுடைய நேற்றைய தினம் மறைந்திருக்கிறார் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். பல்வேறு தருணங்களில் பல முக்கியமான விஷயங்களில் அவர் தலையீடு செஞ்சிருக்கிறாரு, பல முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தோழர் யெச்சூரி அவருடைய மறைவு அப்படிங்கிறது எந்தளவு ஒரு இழப்பு அப்படின்னு தோழர் சீதாராம் அவர்கள் நம்ம எல்லாம் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு விடுதலை பெற்றுவிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, இடதுசாரி இயக்கத்திற்கே அவர் முகமாக திகழ்ந்தார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் சொல்லப்போனால் இந்த தமிழ் மண்ணில் கோஷ் ஹாஸ்பிட்டலில் 52ஆம் ஆண்டு பிறந்தவர். அவங்க தாத்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். மொழி வழி மாநிலம் பிரிந்த பிறகு, ஆந்திர மாநிலம் உருவான பிறகு அவங்க குடும்பம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பள்ளி படிப்பை ஆந்திராவில் முடித்து டெல்லியில் மிக உயர்ந்த கல்லூரியான ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் அவர் பட்டப்படிப்பு. அதற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சேருகிறார். சீதாராம் அவர்களும் பிரகாஷ் கத் அவர்களும் அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம், மாணவர் சேர்க்கை, ஒட்டுமொத்த ஒரு ஜனநாயக சூழலை உருவாக்கியவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே. சீதாராம் அவர்கள் 3 முறை அந்த ஜேஎன்யூடைய மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகப்பெரிய போராளி. எமர்ஜென்சி காலத்தில் எமர்ஜென்சி எதிர்த்ததற்காக போராடியதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த ஜேஎன்யூடைய சான்சலராக அன்றைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி மேல் தோற்ற பிறகு அந்த பதவியை ராஜினாமா பண்ணலை. சீதாராம் யெச்சூரி மாணவர் அழைத்து கொண்டு சென்று ஒரு குற்றப்பத்திரிகை கொடுத்து யூ ஷுட் ரிசைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்திரா காந்தி ரிசைன் அவங்க பதவி விலக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி ஒரு மகத்தான போராளியாக தெரிந்தவர் தான். 1975ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து தொடர்ந்து மத்திய குழு உறுப்பினராக பிரகாஷ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு 92ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற 14வது கட்சி காங்கிரஸில் தான் தொடர் சீதாராம் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் போலிட் பியூரோவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2015 கட்சியினுடைய பொதுச்சாக தேர்வு செய்யப்பட்டு நேற்று வரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலராக அவர் பணியாற்றினார். 2 முறை மாநிலங்கள் உறுப்பினராக இருந்திருக்கார். ஒரு மகத்தான தோழர். சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை முதல் தலைமுறை தலைவர்கள் இஎம்எஸ் நம்பூதிரிபாட், ஏகே கோபாலன், ஜோதி பாசு, பிடி ரணதிவே, பி ராமூர்த்தி அவர்களெல்லாம் நாட்டு விடுதலைக்காக போராடியவர்கள், சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், பல ஆண்டுகள் சிறை சென்றவர்கள். சுதந்திரத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 2வது தலைமுறை தலைவர்களாகத்தான் சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் போன்றவர்கள் திகழ்ந்தார்கள். முதல் தலைமுறை நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பது மகத்தான பங்காற்றியது. 2வது தலைமுறை தலைவர்கள் ஒருவரான சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இலக்கு சோசலிசம் தான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கான்செப்டை சொல்கிறதுல சீதாராம் அவருக்கே ஒரு பாணியில் ஐடியா ஆஃப் இந்தியான்னு சொன்னார். இந்தியா என்பது எந்த வடிவத்தில் இருக்கணும்? ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, சுயசார்பு பொருளாதார கொள்கை என்பது மட்டுமில்லை, ரொம்ப அற்றுகிழ்ப்பு அழகாக நாடாளுமன்ற கூட்டமாக இருந்தாலும் வேறு அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக அழகாக சொல்லுவார். அவர் என்ன சொன்னார்னா, இஃப் யூ ட்ரை டு இம்போஸ் யூனிஃபார்மிட்டி, வெதர் இட்ஸ் ரிலீஜியஸ் யூனிஃபார்மிட்டி ஆர் கல்ச்சரல் யூனிஃபார்மிட்டி ஆர் லிங்குவிஸ்டிக் யூனிஃபார்மிட்டி அப்பான் அவர் டைவர்சிட்டி, இந்தியா வில் நெவர் ரிமைன் யுனைடெட், இட் வில் டிஸ்இன்டகிரேட். நீங்கள் இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை, அது மத ஒற்றைத்தன்மையா, மொழி ஒற்றைத்தன்மையா, பண்பாடு ஒற்றைத்தன்மையா, பன்மைத்துவத்தின் மீது ஒற்றைத்தன்மையை திணித்தால் இந்தியாவை ஒற்றுமை பாதுகாக்க முடியாது என்று அவ்வளோ அழகாக சொன்னார். குறிப்பாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக தலைமையான ஆட்சியை பற்றி சொல்லுகிற போது அவர் தான் முதல் கார்ப்பரேட் கம்யூனல் நெக்ஸஸ் என்ற அந்த சொற்றொடரை சொன்னதே அவர் தான் முதல்ல சொன்னார். கார்ப்பரேட் நலனுக்காக நாட்டை இந்துத்துவம் மாற்றுவதற்காக பாஜக முயற்சித்து கொண்டிருக்கிற வகையில் தான் இது கார்ப்பரேட் கம்யூனல் நெக்ஸஸ்ன்னு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அந்த இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை
சுக்குநூறாக்குவதற்கு, தகர்ப்பதற்கு, அதற்கான வடிவத்தை, அதற்கான தத்துவார்த்த பின்னணியை அழகாக சொன்னவர். மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, தத்துவார்த்த போராட்டத்தை பற்றி மார்க்ஸ் சொல்லுகிற போது, we should settle account with our erstwhile philosophy-னார். நமக்கு முந்தைய சித்தாந்தத்துக்கு கணக்கு தீர்க்கணும்னார். முந்தைய சித்தாந்தம் இது இந்துத்துவா, சாவர்கர், கோல்வார்கர். சீதாராம் அவர்கள் கோல்வாக்கர் எழுதிய வி அவர் நேஷன்ஹுட்னு சொல்லக்கூடிய 1939 எழுதிய அந்த ஏன் இந்துத்துவா தேவை என்று சாவர்கர், கோல்வார்கர் சொல்லக்கூடிய அந்த இந்துத்தான் சித்தாந்தத்தை நிர்மூலமாக்கக்கூடிய அடிப்படையில் அந்த புத்தகத்தை அவர் ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஒரு மிகப்பெரிய புத்தகமாக எழுதியிருக்கிறார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவருடைய பணி பற்றி ஏராளம் சொல்ல முடியும். 1989 சோவியத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்ட போது இனி சோசியலிசம் வெற்றி பெறுமா, கம்யூனிசம் வெற்றி பெறுமா என்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றது. அந்த பின்னணியில் தான் சென்னையில் கட்சியினுடைய 14வது கட்சி காங்கிரஸ் நடக்குது. அப்பொழுது சீதாராம் சிசி மெம்பராக தான் இருக்கார். ஆனால் அந்த கட்சி காங்கிரஸில் ஒரு தத்துவார்த்த தீர்மானத்தை அரசியல் தலைமை குழு, மத்திய குழு சார்பாக அவர் தான் முன்மொழிஞ்சார். நான்லாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். அவர் என்ன சொன்னார்? சோவியத்தில் தோற்றது மார்க்சிசம் லெனினிசம் அல்ல, சோவியத் மாடலுக்கு தான் பின்னடைவே ஒழிய சோசியலிசம் தோற்கவில்லை, மார்க்சிசம் தோற்கவில்லை என்று சீதாராம் யெச்சூரி அவர்கள் அந்த தத்துவார்த்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். இன்றும் அதுதான் உலகம் முழுவதும் சோசியலிசம் வெல்லும் என்று முறைசாற்றுவது, பறைசாற்றுவதற்கான மகத்தான ஆவணமாக இருக்கிறது. அடுத்து உலகத்தில் பலவிதமான சர்ச்சைகள், சித்தாந்தங்கள், மோதல்கள், பேட்டில் ஆஃப் ஐடியா, சிந்தனை போராட்டம். கோழிக்கோடு நடந்த கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் உலகம் மக்கள் சந்திக்கக்கூடிய அதாவது மனிதகுலம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து, சித்தாந்தம் குறித்து ஒரு தத்துவார்த்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தோழர் சீதாராம் அவர்கள். அந்த அடிப்படையில் ஒரு மகத்தான மனிதரை எழுந்திருக்கிறோம். சொல்லப்போனால் சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் கட்சி முகமாக திகழ்ந்தவராயிட்டே இனி கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கும்? நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் எந்த நோக்கத்திற்காக செயல்பட்டாரோ அவருடைய சிந்தனை, அவருடைய லட்சியம், அவருடைய நடைமுறை இன்னும் எங்களுக்கு வழிகாட்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்களாம் யெச்சூரி அவர்களை வெளியிலிருந்து தான் பார்த்துருக்கோம். நீங்கள் அவர் கூட பயணித்திருக்கிறீங்க, அவர் கூட வேலை செஞ்சுருக்கிறீங்க, பணியாற்றிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது சீதாராம் யெச்சூரி அப்படின்னா உங்களை அட்மையர் பண்ணுற விஷயம் அப்படின்னு அவர் என்னன்னு சொன்னால், கட்சியினுடைய பொதுச்செயலாளராக, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக, அதற்கு முன்னதாக அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக எல்லோரோடையும் ஒரு நன்றாக பழகக்கூடிய ஒரு மகத்தான மனிதர். அவரை பார்த்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவரோட பேசணும்னு தோன்ற மாதிரி அவருடைய வசீகரமான ஒரு தோழர். தத்துவம், அரசியல் ரொம்ப கூர்மையாக, ரொம்ப ஷார்ப்பாக வேறுபடுத்துவார், பேசுவார். அடுத்து மனிதநேயத்தை எல்லோருடையும் பழகுவார். கட்சியுடைய மத்திய குழு கூட்டமாக இருந்தாலும் அல்லது அரசியல் தலைமை குழு கூட்டமாக இருந்தாலும் கோட்பாடு, தத்துவம் என்ற வகை வரும்பொழுது ரொம்ப கராராக இருப்பார். ஸ்தாபனம் நடைமுறை சம்பந்த பிரச்சனை வரும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக, நளினமாக இருப்பார். அவருடைய முக்கியமானது என்னென்னா, ஒரு முக்கியமான சிக்கலான அரசியல் பிரச்சனை ஏற்படுகிற போது, நெருக்கடி ஏற்படுகிற போது அவர் அப்பப்போ லெனின் மேற்கோள் காட்டுவார். அதாவது கான்க்ரீட் அனாலிசிஸ் ஆஃப் கான்க்ரீட் சிச்சுவேஷன், திட்டவட்டமான சூழலுக்கு திட்டவட்டமான நடைமுறை கொள்கை உருவாக்க வேண்டும் சொன்ன அந்த லெனினுடைய மேற்கோளை காட்டி தான் இந்த அரசியலுக்கு எடுக்க நடைமுறை உத்தியை பற்றி அழகாக சொல்லுவார். அவருடைய வாதம் என்பது ரொம்ப நளினமாக, ரொம்ப உறுதியாக இருக்கும். சொல்லப்போனால் அவருடைய முக்கியமான திறமை என்பது ஒரு கட்சி, அதாவது கட்சி அணிகள் மத்தியில் மத்திய குழு கூட்டத்தில் தத்துவார்த்த பிரச்சனை, அரசியலை பற்றி பேசுகிற போது ஒரு விதமாக இருக்கும். பொதுக்கூட்டம் மக்கள் மத்தியில் பேசுகிற போது இன்னும் நளினமாக எளிமையாக இருக்கும். நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று கூட மதிமுக தலைவர் வைகோ சொன்னார், 1.25 மணி நேரம் ஒரு முறை உரையாற்றிருக்கிற மாநிலங்களவையில். அந்த 1.25 மணி நேரம் அவர் சொன்னார், அரசியல், தத்துவம், புள்ளி விவரம், பல்வேறு விஷயங்கள் யாரும் மறுக்க முடியாத அடிப்படையில் உரையாற்றியிருக்கிறார். சொல்லப்போனால் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி அவருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவராக இந்த சரதா என்ன சொன்னார்னா,
சீதாராம் யெச்சூரி வந்து ரிலீவ் ஆகி ரிட்டையர் ஆகி போயிட்டார்னா வில் பிகம் ஆர்ஃபன்ஸ், நாங்களாம் அனாதைகளாக ஆகிவிடுவோம், எங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினராக, கட்சி பொதுச்செயலாளராக, கட்சியினுடைய அரசியல் தலைமைக்கு உறுப்பினராக, மாணவர் சங்க தலைவராக, போராளியாக ஒரு பன்முக தன்மை கொண்டவர். சொல்லப்போனால் இஎம்எஸ் நம்பூதிரிபாடுக்கு அடுத்ததாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரகாஷ்கார சீதாராம், அதில் சீதாராம் யெச்சூரி ஒரு தத்துவார்த்த ரீதியாக நாட்டில் மட்டுமல்ல உலக கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு விவாதிக்கின்ற போது கூட உங்களுக்கு வந்து ஒரு தியரட்டிக்கலாக தத்துவார்த்தையில் வந்து பிரச்சனைகள் முன்வைப்பதில் அவர் வந்து மிகச்சிறந்த வல்லவராக தான் நாங்கள் பார்க்குறோம். அவரோடு சேர்ந்து பழகிய கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் வந்து போலிட் பியூரோவில் அவரோடு இருந்து என்பது மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சது. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் யெச்சூரி கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை நிறைய பேர் பகிர்ந்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது இவ்வளோ பேர் யெச்சூரியை சந்திச்சிருக்கிறாங்க, சந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. பொதுவாக கம்யூனிஸ்டுகள் கிட்ட வந்து அவங்க எளிமையானவங்க, நேர்மையானவங்கிற இது வந்து எப்பவுமே இருக்குது. யெச்சூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையில் யெச்சூரி இளைஞர்கள் கிட்ட எப்படி பழகினாரு, இளைஞர்களுடைய அரசியலில் எப்படி அவர் நம்பினார்? ரொம்ப எளிமையாக இருப்பார். நீங்கள் வந்து அவருடைய திருமணம் ரொம்ப சிம்பிளாக தான் நடந்தது. அவருடைய மகளுடைய திருமணம் எங்கள் தகவல் கொடுத்தாரு, நாங்களாம் போகலை, ரொம்ப எளிமையாக நடந்தது. அவர் எளிமையாக இருப்பார், குடும்பம் எளிமையாக இருக்க, ரொம்ப இதாக இருப்பார். பழகிறதுல ரொம்ப ஒரு முறை பழகாச்சுன்னா மற்ற யாரும் மறக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவம் இருக்கின்ற போது பல பேர் என்கொயரி பண்ணாங்க, இது விசாரித்தாங்க. அவர் இறந்த பிறகு கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் பல பேர் உங்களுக்கு வந்து விசாரித்தாங்க, பதிவு போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து ஒரு நல்ல ஒரு மனித பண்புமிக்க ஒரு தலைவராக யெச்சூரி திகழ்ந்தார் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்பு சொன்னீங்க, அந்த ஜேஎன்யூவில் இந்திரா காந்தி அவர்களை சான்சலராக பதவியிலிருந்து இறக்குனது அப்படிங்கிறது, அந்த நிகழ்வை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்? அதாவது எமர்ஜென்சி காலத்தில் ஜேஎன்யூவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. போராட்டம் நடக்கிற பின்னாடி போச்சுன்னா உங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தை வந்து அவங்க இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் இவங்க விடாமல் திறந்து வச்சு அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நடத்துகிறப்ப வந்து என்னென்னா அவங்க செலவுக்கு மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் மூடிட்டோம், அதை மூடிட்டோம், சிரமமாக இருக்கும்பொழுது யெச்சூரி என்ன பண்ணாருன்னா இந்த பல்கலைக்கழக மாணவர்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு அட்டையை கொடுத்து நிதி தாருங்கள்னு சொல்லி எல்லாம் வந்து டெல்லி நகரத்தை தெருவில் போய் நிதி வசூல் பண்ணாங்க. என்ன தெரியுங்களா முழக்கம்? பல்கலைக்கழகம் நடந்து கொண்டிருக்கிறது, துணைவேந்தர் தான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பல்கலைக்கழகம் நடத்துவதற்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப இன்னோவேட்டிவாக அப்படி தான் வந்து பண்ணார். 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் காரத்தையும் சீதாராம் யெச்சூரியும் சேர்ந்து ஜேஎன்யூ வந்து அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் ஜேஎன்யூடைய மாணவர் சேர்க்கை என்பது ரொம்ப வித்தியாசமானது. இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்திலையும் அப்படிப்பட்ட மாணவர் சேர்க்கை முறை என்பது என்ன முறை? எந்த ரீஜியன்லேருந்து மாணவர்கள் வராங்க, எந்த குடும்பத்திலேருந்து வராங்க, எந்த சமூக பின்னணியிலேருந்து வராங்க, எந்த வருமானத்தை வராங்க, இப்படி ஒரு 6-7 கிரைட்டீரியாவை கணக்கில் எடுத்து தான் மாணவர் சேர்க்கை நடக்குது. அதனால தான் வந்து தொடர்ந்து அங்கே வந்து இந்திய மாணவர் சங்கம் ஒரு பலமான அமைப்பாக இருக்கிறது. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இது இன்னொரு ஜனநாயகமாக டெமோக்ராட்டிக்காக அந்த அடிப்படையில் வந்து அவர் மாணவர் சங்க தலைவராக இருக்கின்ற போதே உங்களுக்கு வந்து எப்படி அவர் வந்து அந்த பல்கலைக்கழக தலைவராக இருந்தார், அடுத்து வந்து எஸ்எஃப்ஐ தலைவராக இருந்தார், அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு நட்சத்திரமாக அவர் வந்து திகழ்ந்தார். அந்த ஜேஎன்யூக்கு வந்து இந்திரா காந்தி தான் சான்சலராக இருந்தாங்க. எமர்ஜென்சி வந்தது, பெரிய அடக்குமுறை, காலேஜை மூடினாங்க, தொடர்ந்து போராடினாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து ரிசைன் பண்ணலை, தேர்தலில் தோத்துட்டாங்க. அப்புறம் தான் பல்கலைக்கழக மாணவர்கள் திரட்டி இந்திரா காந்தி சந்தித்து மாணவர் வந்திருக்காங்கன்னு பெரிய கூட்டத்தோடு போயிட்டார். அவங்க அந்த மாதிரி எழுந்து வந்துட்டாங்க. ஒரு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை கொடுத்தாங்க இந்திரா காந்தி கிட்ட. நீங்கள் வந்து யூ ஷுட் ரிசைன் ஃப்ரம் சான்சலர் போஸ்ட், ஏன் நீங்கள் தோத்துட்டீங்க, மக்களுடைய நம்பிக்கை எழுந்துட்டீங்கன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு எதேச்சையாக நடந்த இந்திரா காந்தியே உங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மாணவர் சங்க தலைவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி அப்படி ரிசைன் பண்ண வச்சாங்க. ஆகவே ஜனநாயகத்துக்காக, மற்ற மனித உரிமைக்காக, மாணவர்களுக்காக தொடர்ந்து மிகப்பெரிய போராளியாக கடைசி வரையில் இருந்தார். இப்போ நடக்கக்கூடிய அரசியல் களத்துக்கு வந்துருக்கோம். நேற்று தலைவர்கள் பலருமே கூட தங்களுடைய இரங்கல் செய்தியில் பேசும்போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் மக்களவைத் தேர்தலில் நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைக்கிறதுல முக்கியமான ஒரு நபராக இவர் இருந்தார், யெச்சூரி இருந்தார்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? அதாவது
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் ஒரு கட்ட வரையில் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு 3வது அணி அரசை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டோம். ஆனால் வரலாற்று பல காரணங்களால் பாஜக வாஜ்பாய் தலைவர் 5 வருஷம் இருந்தாங்க. 2014க்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 வருஷத்தில் பாஜக மோடி அரசாங்கம் இந்துத்துவா என்ற அவங்களுடைய அடிப்படை நிகழ்ச்சிகளை அமலாக்குவதற்காக ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஒரு இந்துத்துவா இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை மாற்றுவதற்கு பாஜக எடுக்க முயற்சியை தடுக்கணும். ஃபாஸ்ட் பாதையில் சொல்லக்கூடிய அரசாங்கம் தடுக்கணும். கார்ப்பரேட்டர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. தடுக்க வேணும்னு சொன்ன பிரதான எதிரி பாஜக வீழ்த்துவது. அப்போ பாஜக வீழ்த்துவதற்கு அனைத்து மதச்சார்பு சக்தி ஒன்றிணைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்தது. அது மத்திய குழுல மாநாட்டில் விவாதிக்கிற போது ரொம்ப அழகாக சீதாராம் சொன்னார், மேக்சிமைசிங் தி ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நடைமுறை உத்தி தேர்தலில். அப்படி வருகிற போது சொல்லப்போனால் இந்த இந்தியா கூட்டணி என்று காங்கிரஸ், திமுக, சிபிஐ, சிபிஎம், லெஃப்ட் பார்ட்டிஸ், மற்ற இதர மதச்சார்பு ஜனநாயக கட்சி இணைச்சு இந்த இந்தியா கூட்டணி என்ற அந்த அமைப்பு உருவாக்குறதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான பாத்திரம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சீதாராம் யெச்சூரிக்கு முதன்மையான பாத்திரம் இருக்கிறது. யெச்சூரி அவருடைய மறைவை ஒட்டி யாராவது உங்கள்கிட்ட விசாரிச்சாங்களா? இந்த இரங்கல்கள் தெரிவிச்சாங்க? நிறைய பேர் விசாரித்தாங்க. நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒருவர் இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஃபோன் பண்ணி, நான் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிறப்போ, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறப்போ ஒரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கியிருந்தாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் சீதாராம் பிரகாஷ் இருப்பாங்க, சீதாராம் தான் வருவார். அந்த ஒருங்கிணைப்பு குழுனுடைய ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு பொது திட்டத்தை உருவாக்குறதுல சீதாராம் ஹஸ் பிளேட் எ மேஜர் ரோல். அவரோடு நான் வேலை செஞ்சேன், மூப்பனோடு இணைஞ்சு வேலை செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து முந்தா நாளே பதிவு போட்டிருந்தார். அவர் இறந்த பிறகும் பதிவு போட்டு இன்றைக்கி நான் வந்து சிபிஎம் பார்ட்டி ஆஃபீஸுக்கு வரேன் அஞ்சலித்து சொன்னார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜி.கே. வாசன் பேசினார், அவர் வரேன்னு சொன்னார். பாமக ஜி.கே. மணி பேசினார். அரசியல் வித்தியாசமெல்லாம் எல்லாருமே அவங்களுக்கு வந்து அவருடைய நெகிழ்வுத்தன்மை, அவருடைய அணுகுமுறை, ஒரு பாஜக வீழ்த்துவதற்கு உருவாக்கிய மகத்தான மாபெரும் அந்த கூட்டணி எல்லாரும் எல்லாத்தாலும் விசாரிக்கிறேன். எல்லாரும் வருவாங்க, சில பேர் டெல்லிக்கும் போகிறாங்க. யெச்சூரியுடைய இழப்பை தொடர்ந்து கட்சியில் ஏதேனும் தொய்வுகள் ஏற்படுமா? வெளியில் அப்படியும் சிலர்லாம் எழுதுறாங்க, யெச்சூரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதாவது யெச்சூரி மறைவு என்பது நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய துயரம். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரையில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை துவக்கிய நவரத்னம் சொல்லக்கூடிய சுந்தரையா, இஎம்எஸ், ஏகேஜி, பிஆர், ஜோதிபாசு, பிடிஆர், அவங்க தான் ஜாம்பவான்கள். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு அடுத்த தலைமுறை அதுதான் சீதாராம் பிரகாஷ். அதே போல் மிகப்பெரிய துயரமாக இருந்தாலும் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் சீதாராம் யெச்சூரி எந்த சித்தாந்தத்துக்காக போராடினாரோ அவருடைய சிந்தனை, அவருடைய லட்சியம், அவருடைய நடைமுறை, அவருடைய பாணி என்பது இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டும். ஆகவே துயரத்திலிருந்து மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக எழுந்து நிற்கும் என்றதை நான் சொல்ல விரும்புகிறேன்.